டத்தஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை வீட்டுக் காவலில் கழிக்க கோரும் எந்த ஒரு புதிய விண்ணப்பமும் மாமன்னர் தலைமையிலான அரச மன்னிப்பு வாரியத்தின் மூலமாகத்தான் மேற்கொள்ளப்பட வேண்டும், மற்ற வழிகளில் அல்ல என தேசிய சட்டத்துறை தலைவர் அலுவலகமான ஏஜிசி தெளிவுபடுத்தியுள்ளது. கோலலம்பூர், புத்ரஜயா, லாபுவான் கூட்டரசு பிரதேசங்களில் செய்யப்படும் குற்றங்களுக்கான மன்னிப்பு விண்ணப்பங்கள் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றியாக வேண்டும். அரச மன்னிப்பு வாரியத்தின் பரிந்துரையின் பேரில் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மாமன்னர் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் நீதிமன்றத்தில் எதிர்க்க முடியாது என ஏஜிசி சுட்டிக்காட்டியது. அரச மன்னிப்பு அல்லது வீட்டுக் காவல் உத்தரவை பெறுவதற்கான நஜீப்பின் தகுதி பொது விவாதமாகி வந்துள்ள நிலையில் சட்டத்துறை அலுவலகம் இந்த விளக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளது. எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த முன்னாள் பிரதமர் காஜாங் சிறையில் சிறைவாசத்தை அனுபவித்து வருகிறார். தனது எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டுக் காவலில் கழிக்க அனுமதிக்கும் கூடுதல் உத்தரவு ஒன்று இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் நஜீப் அண்மையில் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். முன்னாள் பேரரசருடையது என கூறப்படும் அவ்வுத்தரவை அமுல்படுத்த அரசாங்கத்தை நீதிமன்றம் கட்டாயப்படுத்த வேண்டும் என நஜீப் கோரியிருந்தார். எனினும் அப்படி ஒரு உத்தரவு இருப்பதாக கூறப்படுவது வெறும் வதந்தியே. ஆக அனுமானத்தின் அடிப்படையில் முடிவெடுக்க முடியாது என கூறி உயர்நீதிமன்றம் அவ்விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தது. அதனை எதிர்த்து நஜீப் செய்துள்ள மேல்முறையீட்டை ஜனவரி 6 மேல்முறையீட்டு நீதிமன்றம் செவிமடுக்க உள்ளது. என்றாலும் ஏஜிசியின் இவ்வறிக்கையானது நீதிமன்ற வழியாக இல்லாமல் மன்னிப்பு வாரியத்திடம் நஜீப் புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை சொல்லாமல் சொல்லியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். கிளந்தானில் F&B எனப்படும் உணவு மற்றும் பானங்களை விற்கும் கடைகளுக்கு ஹலால் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் புதிய விதிமுறைக்கு செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களுக்கான ஹலால் கோட்பாட்டை தாம் முழுமையாக மதிப்பவன் என்றாலும் மலேசியாவுக்கு அடிப்படையாக திகழும் பல்லின மத ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்துக்கும் இந்த ஹலால் கொள்கை சிக்கலை ஏற்படுத்துவதை மறுக்க இயலாது என்றார் அவர். கிளந்தானில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்திய உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் பெரும்பாலானவை சைவ உணவுகள் அல்லது ஹலால் அல்லாத உணவுகளை கையாளுகின்றன. அவர்களையும் ஹலால் சான்றிதழ் பெற கட்டாயப்படுத்துவது நியாயமற்றது மட்டுமல்ல, நடைமுறைக்கும் ஒவ்வாத ஒன்று. இது தத்தம் பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கைக்கு ஏற்ப வணிகம் செய்ய முஸ்லிம் அல்லாதோருக்கு இருக்கும் உரிமையை பறிக்கும் செயலாகும். இதனால் அவர்கள் ஒரேடியாக வியாபாரத்தை மூட வேண்டியிருக்கும் அல்லது செயல்பாட்டை கணிசமாக மாற்றியமைக்க வேண்டியிருக்கும். இது தவிர ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பித்து நீண்ட நாட்களுக்கு காத்திருக்க வேண்டும். அதற்கான கட்டணமும் அதிகம். எனவே கட்டாய ஹலால் சான்றிதழ் உத்தரவை கிளந்தான் அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என டாக்டர் லிங்கேஷ் கேட்டுக்கொண்டார். மாறாக முஸ்லிம் வாடிக்கையாளர்களை கவர விரும்பும் வணிக தளங்கள் தன்னார்வ முறையில் ஹலால் சான்றிதழுக்கு விண்ணப்பிப்பதை ஊக்குவிக்கலாம் என்றார் அவர். கல்வாட் குற்றத்திற்காக பொது இடத்தில் பெரம்படி தண்டனை வழங்குவது அதிகாரத்தில் இருப்பவர்களின் முடிவாகும். அது இஸ்லாத்தின் முடிவல்ல. எனவே அதனை கேள்வி எழுப்ப உரிமை இருப்பதாக பெர்லிஸ் முஃப்தி டத்து முகமது அஸ்ரி ஜைனுல் அபிடின் கூறியுள்ளார். அதிகாரத்தில் இருப்பவர்களின் முடிவுகளை கேள்வி எழுப்புவதால் இஸ்லாத்தை கேள்வி கேட்பதாக அர்த்தமாகாது என்றார் அவர். தவறே இழைத்திருந்தாலும் ஒருவரின் அவமானம் மறைக்கப்பட வேண்டும் என இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அப்படி பார்த்தால் தெலுங்கானாவில் கல்வாட் குற்றத்திற்காக மக்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டுள்ள பெரம்படி தண்டனை முரண்படுவதாக டாக்டர் மாசா என பரவலாக அழைக்கப்படும் அவர் சொன்னார். அத்தண்டனை இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதல்ல, மாறாக அதிகாரத்தில் இருப்பவர்களின் தேர்வாகும். அது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். ஆக ஆட்சியாளர்களின் முடிவை கேள்வி எழுப்புவது ஒன்றும் தவறாகாது என தனது ஃபேஸ்புக் பதிவில் அஸ்ரி கூறினார். வெள்ளிக்கிழமையன்று கோலத்திரங்கானு மசூதியில் 42 வயது முஸ்லிம் ஆடவருக்கு இஸ்லாமிய ஷரியா சட்டப்படி பெரம்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மீண்டும் மீண்டும் கல்வாட் குற்றம் புரிந்ததற்காக அவருக்கு 6 பெரம்படி தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. சுமார் 90 பேர் முன்னிலையில் அவருக்கான தண்டனை நிறைவேற்றப்பட்டதை மலேசிய மனித உரிமை ஆணையமான சுவாக்காம் உள்ளிட்ட தரப்புகள் ஆட்சேபித்திருந்தன. அது மனித உரிமை மீறல் என அவை கண்டனம் தெரிவித்தன. பினாங்கு தீவு கடற்கரைகளுக்கு வளர்ப்பு பிராணிகளை உடன் கொண்டு வரக்கூடாது என்ற விதிமுறைகள் எதுவும் இல்லை.
MBPP எனப்படும் பினாங்கு தீவின் மாநகர் மேயர் ராஜேந்திரன் ஆந்தனி அவ்வாறு கூறியுள்ளார். தஞ்சோங் பூங்கா கடற்கரைக்கு 3 வளர்ப்பு நாய்கள் கொண்டு வரப்பட்டது சமூக ஊடகத்தில் சர்ச்சையானது குறித்து அவர் கருத்துரைத்தார். உரிமையாளர்கள் தங்களின் வளர்ப்பு பிராணிகளை தாராளமாக கடற்கரைகளுக்கு கூட்டிச் செல்லலாம். ஆனால் கயிற்றால் கட்டப்படாமலோ அல்லது உரிமையாளரின் கட்டுப்பாட்டில் இல்லாமலோ அவை சுற்றித் திரிந்தால் அப்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். அதோடு வளர்ப்பு பிராணிகள் அசுத்தம் செய்தால் அதனை சுத்தம் செய்ய வேண்டியது உரிமையாளர்களின் பொறுப்பு, இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும். திருநாய்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதால் அவ்வாறு கடற்கரைகளுக்கு கூட்டி வரப்படும் வளர்ப்பு பிராணிகளுக்கு MBPP-யின் உரிமம் இருப்பதை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் ராஜேந்திரன் சொன்னார். முனிஸ் என்ற பெயரில் சமூக வலைத்தளவாசி ஒருவர் அந்த தஞ்சோங் பூங்கா நாய்கள் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். நம் கண்களுக்கு தெரியாத நோய்களை நாய்கள் கொண்டு வரலாம் என்பதால் கடற்கரைகளுக்கோ அல்லது கடலுக்குள்ளோ அவற்றை அனுமதிக்க கூடாது என அவர் பதிவிட்டார். தவிர தஞ்சோங் பூங்கா கடற்கரைக்கு அதிகமான முஸ்லிம்கள் வருகை புரிவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மலரவிருக்கின்ற 2025 புத்தாண்டு தினத்தில் பத்துமலையில் கம்பீரமாக வீற்றிருக்கும் பிரம்மாண்டமான முருகன் திருவுருவச் சிலைக்கு பன்னீர் அபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இவ்விழா 9ஆம் ஆண்டாக சிறப்பாக நடைபெறவுள்ளதாக கூறுகிறார் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா. ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டை முன்னிட்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பக்தர்களும் இணைந்து 140 அடி உயர முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்ய அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அந்த வகையில் இந்த ஆண்டு 9வது ஆண்டாக 1/1/2025 நம்முடைய முருகன் திருவடிக்கு பன்னீர் அபிஷேகம் சிறப்பான முறையில் பெரிய அளவிலே நடத்தப்படவிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்களை நான் அழைக்கின்றேன். 9:30 மணிக்கு விசேஷ பூஜைக்கு பிறகு தேவஸ்தானம் பன்னீர் அபிஷேகத்தால் முருகனுடைய திருவடிக்கு பன்னீர் அபிஷேகம் சேவிக்கப்படும். ஒவ்வொரு பொதுமக்களும் அவரவர்கள் வரிசையாக நின்று அந்த இடத்தில் மணி ஏறி அவர்கள் கைகளாலேயே அந்த முருகனுடைய திருவடிக்கு பன்னீரில் அபிஷேகம் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும். இந்த நல்ல வாய்ப்பினை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பு பூஜைகளுக்கு பின் காலை 9:30 மணிக்கு முருகன் சிலைக்கு பன்னீர் அபிஷேகம் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். அதைத் தொடர்ந்து நண்பகல் அன்னதானமும் வழங்கப்படும். பன்னீர் அபிஷேகத்துக்கு பிறகு அவர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். ஆனால் வருகின்றவர்கள் எல்லோரும் வரிசையில் நின்று மற்றவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல் தங்களுடைய முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து முருகனுடைய இறையருள் பெறுமாறு உங்களை அன்போடு வெட்டுக் கொள்கின்றேன். எல்லோரும் திரண்டு வாருங்கள். அருளே வடிவான முருகனது திருவடிகளை பூஜித்திட பக்தர்கள் தங்களின் பொறுமையை கடைபிடித்து வரிசையில் நின்று திரளாக இவ்விழாவில் கலந்து கொள்ளுமாறு தான் ஸ்ரீ நடராஜா கேட்டுக்கொண்டார். காட்டாரில் நடைபெற்ற ஆசிய பொது சிலம்ப போட்டியில் மலேசியா 12 தங்கப் பதக்கங்களை வென்று சாம்பியன் ஆனது. ஆசிய அளவில் ஒட்டுமொத்த வெற்றியாளரானது புதிய வரலாறு என மலேசிய சிலம்ப கழக தலைவர் டாக்டர் M. சுரேஷ் வர்ணித்தார். 6 தேசிய வீரர் வீராங்கனைகள் அற்புதமாக விளையாடி ஆளுக்கு 2 தங்கப்பதக்கங்களை குவித்ததாக அவர் சொன்னார். அவர்கள் முறையே பிரகாஷ் சஸ்திவேனா, லீனா ஸ்ரீ, கவித்ரா, டர்னிஷா மற்றும் ரனிஷா ஆகியோர் ஆவர். தனித்திறமை மற்றும் பொறுதல் பிரிவுகளில் அவர்கள் அப்பதக்கங்களை வென்றனர். அவர்கள் அறுவருமே ஆகஸ்டில் சரவாக்கில் நடைபெற்ற சுக்மா போட்டியிலும் பதக்கங்களை வென்றவர்கள் ஆவர். ஆசிய சிலம்ப போட்டியில் உபசரணை நாடான காட்டார் 2ஆம் இடத்தையும் ஐக்கிய அரபு சிற்றரசு 3ஆம் இடத்தையும் பிடித்தன. இந்திய, சவுதி அரேபிய போட்டியாளர்களும் சவாலில் இருந்ததாக சுரேஷ் சொன்னார். கிறிஸ்துமஸ் தினத்தன்று அசர்பைஜான் பயணிகள் விமானம் கசக்ஸ்தானில் விழுந்து விபத்துக்குள்ளான சம்பவத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மன்னிப்பு கோரியுள்ளார்.
அசர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவிடம் தொலைபேசியில் பேசிய போது ரஷ்ய வான்வெளியில் நிகழ்ந்த அத்துயரத்திற்காக புட்டின் மன்னிப்பு கேட்டதாக அதிபர் மாளிகையான கிரெம்ளின் கூறியது. ரஷ்யாவின் செச்னியா பிராந்தியத்தின் தலைநகரான குரோஸ்னியில் விமானம் தரையிறங்க பல முறை முயன்ற போது யுக்ரேனின் ட்ரோன் தாக்குதல்களை ரஷ்ய வான் பாதுகாப்பு படைகள் முறியடித்துக் கொண்டிருந்தன. அப்போதுதான் அவ்விபத்து நிகழ்ந்திருக்கிறது என புட்டின் சொன்னார். ஆனால் ரஷ்யாவின் தவறே அந்த விபத்துக்கு காரணம் என்பதை அவர் நேரடியாக குறிப்பிடவில்லை. என்றாலும் ஒருவேளை அத்தாக்குதலின் போதுதான் அசர்பைஜான் விமானம் தவறுதலாக சுடப்பட்டிருக்கலாம் என்ற யூகங்கள் எழும்பியுள்ளன. இந்நிலையில் விமான விபத்து குறித்த வெளிப்படையான விசாரணைக்கு இரு நாட்டு அதிபர்களும் தங்களின் கடப்பாட்டை உறுதி செய்துள்ளனர். விசாரணை முழுமை பெற்றதும் அது பகிரங்கப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 67 பேரை ஏற்றியிருந்த அசர்பைஜான் விமானம் புதன்கிழமை காலை கஜகஸ்தானின் அக்தாப் விமான நிலையம் அருகே விழுந்து வெடித்து சிதறியது. அதில் 38 பேர் உயிரிழந்த வேளை 29 பேர் காப்பாற்றப்பட்டனர். ஜோர் சிங்கப்பூர் மக்களை கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் பாலிவுட் பஜார் இப்பொழுது தொடங்கியாச்சு. 25 29 டிசம்பர் வரை தாசிக் சென்ட்ரல், ஸ்கூடாய், ஜோபாரு, ஜோர் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள். தென்கொரியாவில் இன்று காலை தரையிறங்கும் போது விமானம் வெடித்து சிதறியதில் பலியானோரின் எண்ணிக்கை 62ஆக உயர்ந்துள்ளது. அவர்களில் 25 பேர் ஆண்கள், 37 பேர் பெண்கள். இதுவரை 2 காப்பாற்றப்பட்டுள்ளனர். மீட்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. 181 பேருடன் தாய்லாந்தின் பேங்காக்கிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஜெஜு ஏர் விமானம் தென்மேற்கிலுள்ள மூவான் விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது வெடித்து சிதறியது. மொத்த பேரில் 175 பயணிகளும் 6 விமான பணியாளர்களும் அடங்குவர். தரையிறங்கும் முன்பாக பறவைகளுடன் மோதியதால் விமானத்தின் கியரில் ஏற்பட்ட கோளாறு விபத்துக்கு காரணம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அது உண்மைதானா என்பதை விசாரித்து வருவதாக ஜெஜு ஏர் பேச்சாளர் சொன்னார். விமானம் வெடித்து சிதறும் பதபதைக்கும் காட்சிகள் அடங்கிய வீடியோக்கள் தற்போது வைரலாகியுள்ளன.